Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். என்ன மொபைல்னு பாத்தீங்கன்னா realme C15. இந்த மொபைல் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். I am your boy AK and this is channel AK's தமிழ் ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay guys, இந்த மொபைல் இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். மொபைல் மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே C15 சொல்லிட்டு பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ரியல்மின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் 6000 mAh பேட்டரின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரியல்மி C15 சொல்லியிருக்காங்க. அப்புறமா இதோட ஷேர் வேல்யூ, எத்தனை பேட்டரி கொடுத்துருக்காங்க, அண்ட் எவ்வளோ வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை பிரித்து பார்த்தோம்னா பாக்ஸ் உள்ள பிடிச்ச உடனே எல்லோ கலரில் ஒரு மேனுவல் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா சிம் இன்ஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் இருக்குது. இதுதான் நம்மளோட மொபைல் ஃபோன். உள்ளே பார்த்தீங்கன்னா 18 வாட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோ USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே பாக்ஸில் கிடையாது. இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட கீழேன்னு பார்த்தோம்னா 3.5 ஆடியோ ஜாக் அண்ட் மைக்ரோ USB போர்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடுன்னு பார்த்தோம்னா சிம் ஸ்லாட் மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் சைட் பவர் ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் வால்யூம் அப் அண்ட் ரைஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.5 HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கொரில்லா கிளாஸ் சப்போர்ட்டோட. இந்த டிஸ்பிளே கேமிங்லாம் ஆடும்போது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தரும். ஓஎஸ்ன்னு பார்த்தோம்னா ரியல்மி UI 1.0 ஓஎஸில் ஆண்ட்ராய்ட் 10 மேலே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கேமரா 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்க அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் குயிக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் அட்வான்டேஜ் நல்ல அட்வான்டேஜ். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்தோம், இதோட வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இந்த ஃபோன் மூலிமா எடுத்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸை வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இல்லைன்ட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோ மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஃபோட்டோவில் நடக்கும்போது ஷட்டர் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கையெடுத்த பிறகு தான் அந்த ஷட்டர் ஸ்பீடு ஃபோட்டோ வந்து விழுது. ஓகேங்களா. அண்ட் இந்த ஃபோனை வந்து 11,000 ரேஞ்சில் உங்களுக்கு விற்கிறாங்க. 3GB RAM 4GB RAM வேரியண்ட்டில் இருக்குது. வேணா நீங்கள் பை பண்ணிக்கலாம். பட் நான் ரெஃபர் பண்ணுவீங்கன்னா கேட்டிங்கன்னா ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த 10,000 செக்மெண்ட்லேயே ரெட்மி 9 ப்ரைம், ரெட்மி 9, ரெட்மி நோட் 9 அந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. இந்த ரியல்மி ஃபோன் வந்து எப்பயுமே ரியல்மி நல்லா தான் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஷட்டர் ஸ்பீடாக இருக்கட்டும் அண்ட் இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா. சரி, ஓகே காய்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். பை பாய், தேங்க்யூ அண்ட் see you.